தந்தை, மகன், தூய ஆவியருடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. மீண்டும் ஒரு புதியதொரு நாள் எங்களுக்காக பிறந்திருக்கிறது. இன்றைய இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய அழைப்பை பெற்றிருக்கின்றோம். அன்னை மரியாளுடைய வழியை பின்பற்றி நாங்கள் உரிமை பெற்றிருக்கின்றோம். இந்த நிலைகளோடு இன்றைய இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம். இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து இறை தந்தையை நோக்கி வேண்டுகின்றார். அந்த இறை வேண்டலிலே இவ்வாறு சொல்லுகின்றார்: என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றார். ஆண்டவருடைய இந்த இறை வேண்டலின் இந்த வார்த்தைகளை சற்று சிந்திக்கின்ற பொழுது நாங்கள் எல்லோருமே இறைமகன் கிறிஸ்துவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றோம். இறைமகன் கிறிஸ்துவினால் வழிநடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இறைமகன் கிறிஸ்துவினால் ஆட்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இறைமகனாகிய கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் உடலினாலும் நாங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து நாங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றோம். சாத்தானுடைய ஆதிக்க சக்தியிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்றிருக்கின்றோம். இந்த உணர்வுகளோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இன்றைய இந்த நாளிலே நாங்கள் 2 நிகழ்வுகளை இன்று நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஒன்று, இன்றைய இந்த நாளிலே உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய கிளரீஷியன் சபை ஸ்தாபக நாளை என்று நாங்கள் கொண்டாடுகின்றோம். கிளரீஷியன் சபையின் ஸ்தாபகரான புனித அந்தோனி மரிய கிளாரட் 5 உறுப்பினர்களை கொண்டு கிளரீஷியன் சபையை ஸ்தாபகம் செய்த நாளாக இன்றைய நாள் அமைகின்றது. இன்று உலகளாவிய ரீதியிலே பரந்து விரிந்து காணப்படுகின்ற ஒரு துறவற சபையாக உலகத்திலே விழுந்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவதாக நாங்கள் இன்று கார்மேல் மாதாவினுடைய திருவிழாவையும் நாங்கள் கொண்டாடுகின்றோம். இறைமகனாகிய கிறிஸ்துவனுடைய தாயாகிய அன்னை மரியாவுக்கு கார்மேல் மாதா என்ற பெயரை நாங்கள் சூட்டியிருக்கின்றோம். கார்மேல் மலையிலே அன்னை மரியாவுக்கு ஆலயம் கட்டப்பட்டதன் மூலமாக இந்த பெயர் சூட்டப்படுகின்றது. கார்மேல் துறவற சபையினர் இந்த அன்னைக்கு இன்று விழா எடுக்கின்றார்கள். தங்களுடைய சபையின் பாதுகாவலியாகிய கார்மேல் அன்னையினுடைய திருவிழாவை இன்று கொண்டாடுகின்றார்கள். ஆகவேதான் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். நாங்கள் எல்லோருமே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றோம். எல்லோருமே ஆண்டவர் ஜெஸ்வினால் நாங்கள் ஒவ்வொருவரும் தூய்மையாக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் ஜெஸ்வின் பாதையிலே இறை தந்தையிடம் செல்ல அழைப்பு பெற்றிருக்கின்றோம். இவைகளை நாங்கள் உணர்ந்தவர்களாக இன்று உலகளாவிய ரீதியிலே பரந்து விரிந்து சேவை செய்யக்கூடிய கிளரீஷிய குருக்களுக்காகவும் கார்மேல் மாதா சபை துறவிகளுக்காகவும் நாங்கள் இறைவனை பார்த்து மன்றாடுவோம். கிளரீஷிய துறவற சபையிலே உள்ள ஒவ்வொரு அங்கத்தவர்களுக்காகவும் நாங்கள் இறைவனை பார்த்து மன்றாடுவோம். அவர்களுடைய பணி இந்த உலகத்திலே அனைவருக்கும் சென்றடையவும், அந்த பணியினால் ஒவ்வொரு உள்ளங்களும் ஆண்டவர் பால் ஈடேற்றம் அடையவும், கார்மேல் சபையினர் தங்களுடைய பணியின் நிமித்தம் பல உள்ளங்களை ஆண்டவர் பால் ஈர்த்துக்கொள்ளவும், அன்னை மரி மூலமாக அவர்களை வழிநடத்தி செல்லவும் இறைவனை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். தூய கிளாரட் சொல்லுவார்: என்னுடைய உள்ளம் உலகம் முழுவதற்கும், என்னுடைய ஆன்மா உலகம் முழுவதற்கும். ஆகவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனோடு வாழவும், இறைவனுக்காக எங்களை அர்ப்பணிக்கவும், இறைவனுடைய பாதையிலே செல்லவும், அர்ப்பணிப்பும் அன்பும் தியாக மனப்பான்மை நிறைந்த உள்ளங்களாக நாங்கள் வாழ்ந்து இறைவனிலே தோழமை கொள்ள
இன்றைய நாளிலே நாங்கள் ஆண்டவருடைய பாதையிலே செல்லுவோம். ஒவ்வொரு கிளரிசிய துறவர சபை அங்கத்தவர்களுக்கு அவர்களுடைய ஸ்தாபக நாளின் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன். அதே வேளையிலே கார்மேல் மாதாவினுடைய திருவிழா வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிற்கின்றேன். அன்னை மேரி மூலமாக, கார்மேல் அன்னையின் மூலமாக இறைவனிடம் நாங்கள் சென்றடைவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பாராக.